Hi friends, welcome to Career Growth 360. So இன்னைக்கு வீடியோல IBM உடைய ஹைரிங் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அண்ட் நீங்க வந்து 2021ல இருந்து 24க்குள்ள பாஸ்ட் அவுட் ஆன கிராஜுவேட் அண்ட் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோல எப்படி நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸும் வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஸோ வாங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க. அண்ட் நம்ம வீடியோக்குள்ள இப்போ போகலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஐபிஎம்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கான ஜாப் ஓப்பனிங் அண்ட் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கான ஓப்பனிங் அண்டு என்ட்ரி லெவல் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதாவது லெஸ் தேன் 1 இயர் இருக்குது அப்படிங்கிறப்ப ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்கில் செட் அப்படிங்கிறது வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா HTML, CSS, JavaScript அண்ட் அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள், ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ஆட்டோமேஷன் அண்ட் CI/CD பற்றி உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து உங்களுக்கு ரியாக்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நீங்கள் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரியாக்ட் ஹூக்ஸில் வந்து உங்களுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னா ஸோ அதுவும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேஜர் ஸ்கில் செட்டாக இருக்க போகுது. அண்ட் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் ஜாப் ரோலில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா ஸோ வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கொச்சின். ஸோ இங்கே வந்து அப்ளை நோ பட்டன் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ம் வரும். ஸோ இதை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். அண்ட் நோ தேங்க்ஸ் கண்டினியூ டு அப்ளை அப்படிங்கிற இந்த பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்ட்ரு பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை டு ஜாப்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும். ஸோ உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இல்லைன்னா டோன்ட் ஹேவ் அன் அக்கௌண்ட் கொடுத்துட்டு உங்களுடைய அக்கௌண்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேலு உங்களோட ஐடி பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அதை என்டர் பண்ணி நீங்கள் இங்கே சைன்இன் பண்ணணும். அதுக்கப்புறமேலு இந்த பர்டிகுலர் ரோலுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. ஸோ நீங்கள் என்ட்ரு பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ப்ரொசீஜராக இருக்க போகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ பர்டிகுலர் இந்த ஜாப் ரோலுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். ஸோ உங்களோட ரெஸ்யூமில் மென்ஷன் பண்ணுறதுக்கான 6 இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் 3 கண்டிப்பாக மேண்டட்டரியாக எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் 3 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அல்லது வந்து இனிமேல் பண்ணுறதுக்கு ஐடியா இருக்குது அப்படின்னா ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் அண்ட் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் செட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு அப்ளை பண்ணுறதுனால HTML, CSS, JavaScript அண்ட் React.js தான் வந்து கேட்டிருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக உங்களுக்கு தெரியும் அப்படின்னா ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் கண்டிப்பாக இவங்க கொடுத்துருக்கூடிய ஸ்கில் செட் அதில் இருக்கணும். அண்ட் அதுக்கு ரிலவெண்ட்டான கீவேர்ட்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ப்ரொஃபைல் செலக்ட் ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய ஃபுல் ஸ்டாக் ப்ராஜெக்ட் அப்படி இல்லை ஃப்ரண்ட் அண்ட் ப்ராஜெக்ட். ஸோ நீங்கள் எது வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக 1 or 2 ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் இன் டீட்டெயிலாக வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது மூணுமே வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கேஸ் வெப் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக ஏதாவது வந்து சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அல்லது சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா அதை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கத்தான்ஸ் அல்லது வந்துட்டு நீங்கள் ஹேக்கர் ரேங்க் அல்லது வேறு ஏதாவது போர்ட்டல்ஸில் பேட்சஸ் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிவிட்டு அண்ட் நீங்கள் வந்து அதையுமே வந்து உங்களோட ரெஸ்யூமில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஃப்ரெஷர் ரெஸ்யூமில் நீங்கள் வந்து ஆட் பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்களோட ரெஸ்யூம் செலக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி நிறையவே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு வரப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆன்லைன் டெஸ்ட்குள்ளே வந்து நீங்கள் ஸ்டார்ட் ஆவீங்க. ஸோ ஆன்லைன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அண்ட் ஆன்லைன் டெஸ்ட் நீங்கள் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களோட ப்ரொஃபைல் செலக்ட் ஆகணும் அண்ட் உங்களுக்கு இமெயில் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 or 2 இன்டர்வியூஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷர் அப்படிங்கிறப்ப மினிமம் ஒரு டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்கும். ஸோ அந்த டெக்னிக்கல் இன்டர்வியூவில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஆல்ரெடி இன்டர்வியூவில் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டோர் ஆம்பிஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது ஜஸ்ட் நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணலாம் எப்படி ஃப்ரெஷருக்கான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் பைத்தான் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த பர்டிகுலர் லாங்குவேஜில் எந்த கோடிங் கொஸ்டின் வேணாலும் கொடுத்து சால்வ் பண்ண சொல்லலாம். ஸோ பேசிக்காக சின்டாக்ஸ் எழுத சொல்லலாம் அல்லது சின்ன ஒரு ப்ராப்ளம் கொடுத்து இதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணுவீங்கன்னு லாஜிக் கூட வந்து கேட்கலாம்.
பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா HTML, CSS, ரியாக்டில் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறீங்க. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் அவங்க கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அல்லது ரியாக்டில் ஏதாவது சின்டாக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் நிறைய கேட்க சான்சஸ் இருக்குது. HTML டேக்ஸ் வந்து நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அது ரிலவெண்ட்டாக உங்களை என்ன வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். அண்ட் அடிஷ்னலாக நீங்கள் சீக்வலும் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவைப்படும். அண்ட் ஃபண்டமெண்டலில் தான் கொஸ்டின் கேட்க போகிறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து லேர்னிங் ஆட்டிடியூட் இருக்கா, நீங்கள் வந்து லேர்ன் பண்ணி ஒர்க் பண்ண ரெடியாக இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் அஸ் அ ஃப்ரெஷராக எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்டெப்த்தான கான்செப்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்டால் கூட நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன தெரியுமோ பேசிக்காக அதை நீங்கள் சொல்லிவிட்டு ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து சொன்னாலே போதும். அண்ட் உங்களோட ப்ராஜெக்ட்லேருந்து நிறைய ரிலவெண்ட்டான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் கிளியராக எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் என்ன ஆர்கிடெக்சர் எப்படி ஒர்க் பண்ணீங்க அண்ட் ஏதாவது சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிங்களா, அதை எப்படி ஓவர் கம் பண்ணீங்க அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துக்கிட்டிங்கனாலே போதுமானது, நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெச்ஆர் ரவுண்ட் இருக்கும். அண்ட் ஃபைனலாக உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் ரிசீவ் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸாக இருக்க போகுது. இப்போ இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் என்னெல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்துட்டு நம்மளுக்கு வந்து டோட்டலாக வந்து கொடுத்துருக்கூடிய ரவுண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடிங் டெஸ்ட் இருக்க போகுது, அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்க போகுது, அண்ட் குரூப் டிஸ்கஷன் இருக்க போகுது. ஸோ இந்த 3 ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்டரி இருக்க போகுது. அண்ட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாஸ்டில் வந்து இன்னும் 2 ரவுண்ட்ஸ் வந்து அடிஷ்னலாக இருந்தது, லேர்னிங் எஜிலிட்டி அண்ட் காக்னேட்டிவ் எபிலிட்டி கேம்ஸ். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டக்ட் பண்ணுறது இல்லை. ஸோ நீங்கள் வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ ஏதாவது 2 கோடிங் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கோடிங் கொஸ்டின் இருக்கும். அந்த 2 கோடிங் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 55 மினிட்ஸ்க்குள்ளே வந்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டாக இருக்க போகுது. அண்ட் செகண்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 கொஸ்டின் 10 மினிட்ஸில் நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் லேர்னிங் எஜிலிட்டி அண்ட் காக்னேட்டிவ் எபிலிட்டி கேம்ஸ் வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் ஜஸ்ட் பார்த்துக்கலாம் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது. பட் இந்த 2 ரவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கண்டக்ட் பண்ணுறது கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக குரூப் டிஸ்கஷன். ஸோ இப்போ டே டு டே டாபிக்ஸ், இஷ்யூஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி நீங்கள் வந்து ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னா அதுலேருந்து ஏதாவது ஒரு டாபிக் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த ரவுண்ட்ஸ் 3 ரவுண்ட்ஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்வியூ ஹெச்ஆர் அண்ட் டெக்னிக்கல் ரவுண்ட் இருக்க போகுது. அண்ட் ஃபைனலாக வந்து உங்களுக்கு ஆஃபர் கிடைக்க போகுது. ஸோ இது இப்படி தான் வந்து ப்ராசஸ் இருக்க போகுது. அண்ட் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கோடிங் டெஸ்ட் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் டெஸ்ட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஸோ அதுக்கு வந்து நீங்கள் indiabix.com வந்து ரெஃபர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய ரிலவெண்ட்டான ஆன்லைன் டெஸ்ட் அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அண்ட் நீங்கள் டெஸ்ட் எடுக்கிறதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு கிளாஸ் டோர் அண்ட் அதே மாதிரி ஆம்பிஷன் பாக்ஸ் ரெண்டுலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி IBM இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபீட்பேக் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, எப்படி ரவுண்ட்ஸ் இருந்தது அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாலுமே வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் ஃப்ரீயாக இருக்கப்போ நீங்கள் இதையுமே வந்து கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு 10 to 20 டேஸ் வந்து இது ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க, டெய்லி ஒரு 2 to 3 ஹார்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த இன்டர்வியூ வந்து உங்களால் ஈஸியாக கிராக் பண்ண முடியும். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.